மக்கள் வழி இவனுக்கு மட்டும் கேள்வி பாருங்க. இல்ல வலிக்க வலிக்கலாமா? யாரங்க? போறாங்கடா. போறா. உட்கார் சீக்கிரம். அடுத்து குஞ்சாபுரம். மகாராஜ் இருந்தாலும் சபைக்கு பணிவாத முதல் வணக்கம். வணக்கம். இப்படி கலகலன்னு உட்கார்ந்து விட்டுட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கிடக்குற மாதிரி கிடக்குறீங்க. மணி என்ன 5 மணி ஆச்சு, எல்லாம் எந்திரிச்சு போய் சாணி போடுறது இல்ல. என்னடா சாணி அப்படி? வாசல் சாணியா? கோயில பூஜை நடக்கும் போது ஐயரெல்லாம் வந்துருவாங்க, வாசல்ல சாணி கீழி போட்டு நல்லா கோலம் போட்டுமில்ல. அப்படி சொல்லுங்க. அதை விட்டு நீங்க வந்து குப்பரைக்கா கிடக்குறது நல்லாக்கா கிடக்குறது. எல்லாம் உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு. எல்லாம் 7 வருஷத்துக்கு மேல போயிடுச்சு. இருந்தாலும் நாட்டுக்கு நாடுகா நாடு அருமையும் பெருமை நிறைந்த அழகு திருப்பொன் நகரம் நமது சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் நமது சூளைமேடு பாத முனியப்பன் தோட்டத்திலே அப்படிதான் இருக்குது. திருப்பி அதையா நான் எப்படி நான் சொல்றது? சாமியை பார்த்தாலே போதும். பார்த்துட்டோம். காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி 5 கிலோமீட்டர் தூரம் அந்த பக்கம் ஓடணும். அதுக்குதான் கோயிலா கட்டினது. பின்ன கோயில் கட்டுறது அதுக்குதான். சரி அங்க வை கும்பாபிஷேகத்தை சிறப்பாக கொண்டாட உள்ளார்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள். ஆமா. ஆக நாடகம் வைத்தது ஊர் பொதுமக்களாக இருந்தாலும் இந்த ஊருக்கு நம்மை அறிமுகம் செய்தது யார்? கைக்கு கை பானமாக இருக்கக்கூடிய நமது நல்லங்கியூரிலே வாசம் புரிந்து வரக்கூடிய அருமைக்குரிய ஐயாப்பட்ட நமது காவேரி அவர்களும் நமது புல்லட்டுக்காரர் ஐயா அவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது நாடகத்தை உலகம் எங்கும் ஒளிபரப்பக்கூடிய அருமை அன்னாராகப்பட்ட நமது செல்வம் யூடியூப் சேனல் செல்வம் தெருக்கூத்து. ஆமா, அன்னார் அவர்களும் பெருமாள் அவர்களும் அனைவர்களுக்குமே கலைமகள் நாடக சபா பவாய் அண்ணா நகரை சேர்ந்த கலைமகள் நாடக சபா உயர் திரு வாத்தியார் அர்ஜுனன் வாத்தியார் கலைக்குழுவின் சார்பாக பணிவார்ந்த வணக்கம். வெற்றி வார்த்தை கொட்டியாக்க கூடாது. பேசின கொட்டை பிதி விடுவாங்க. கொட்டை பிடிக்குவா அப்படிதான் வாங்கிய வெற்றி பார்த்தை கொட்டி அழைக்க வேணாம்னு சொன்னீங்க. இருந்தாலும் கதைக்கு போக வேண்டும் அல்லவா? நிச்சயம். நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? நடத்தக்கூடிய கதையின் தலைப்பு அது சொல்ல வேண்டும் அல்லவா? அர்ஜுனனுக்கு தேவப்பட்டம். அர்ஜுனனுக்கு தேவர் பட்டம். ஊர்வசியால் அர்ஜுனனுக்கு பேடி சாபம். இப்படியாப்பட்ட நாடகத்திலே நாளக்கை லிவாத கவச சட்டை. தலைப்பு இந்த நாடகத்துக்கு. ஆமா, ஒரே நாள்ல 3 கூத்து நடத்துறோம். ஆமா, அதுவா நாடகத்திலே கூடு பாருங்க. புல்லு ஐயோ அடி அடிச்சு என்னங்கடா இது புல்லு கோபாலா இதெல்லாம் அடி வாங்கி எங்க போய் வர்ற? உங்க ஆயா பட்டை கொச்சில உலலுகின்ற புகழோட வீரவன் சிங்கத்தை போல சடப்பட்ட வைக்க போல் கட்டவந்த காலை போல் நான் ஓடுங்க. நான் யார் தெரியுமா? நான் சரியாவே மக்களுடைய செவியில் நுழைய வேண்டும் அல்லவா? நிச்சயம். நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? என் குலமோ சந்திரகுலம். சந்திரகுலம். ஆமா. சந்திரகுலத்திலே பிறந்துட்ட பாண்டவர் 5 பேர். பாண்டவர் 5 என்றால் யார் யாருங்க? முதலில் பிறந்தவர் தர்மர். தர்மரும். இரண்டாவது பீமன். பீமனும். மூன்றாவது
அர்ஜுனன், நான்காவது ரகுலன், ஐந்தாவது சகாதேவன். இப்படி பாண்டவர் ஐவருடைய பெயரை சொன்னீங்களே, ஆமா, இந்த ஐவரில் உங்களுடைய பெயர் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படியா? ஆஹா. இருவருக்கு மூத்தவன், மூத்தவன். இருவருக்கு இளையவன், இளையவன். நடுப்பிறந்த நாயகன். நாயகன். நான் பிறந்தது பங்குனி மாதம் பங்குனி மாதம். 15ஆம் தேதி. தேதி. பூத்தி பித்தா திதி. திதி. சொல்றா. நாங்க டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம போயிருவோம். பெருமாள்னா நீ தான் கொடுக்கணும். அப்புறம் வாங்கி கொடுக்குறாரு. ஏன் ஊரு? அது ஊர்க்காரங்க வாங்கி தரணும். கன்னிராசி. கன்னிராசி. தனுசு லக்னம். லக்னம். மூன்றாம் பாகம். உத்திராடத்தில் பிறந்தவன் நான். பிறந்தவன். எனக்கு மொத்தம் எத்தனை பேரு? எத்தனை பேருங்க? 9 பேர்கள். 9 பேர். என்னென்ன? பர்க்குணன், பார்க்கணும். பார்த்திபன், பார்த்திபன். சுவேத வாகனன். வாகனன். என்னது? சுவேத வாகனன். ஆமா. ஆ. சிற்றினன், சிற்றினன். விருட்டினன், கிருட்டினன். வில் பரிசு. கீர்பாசு. அண்ணா, கீழ் பஸ்ல ரோட்ல போயிட்டு இருக்கு. வில் பரிசு. வில் பரிசு. சபிய சாட்சி. சமயம் இருந்தாலே சாட்சி. நான் மாரியாத்தாவா? உழுத்து போலாமா? அட்டிக்கண்ணா வச்சுக்கோ. என் 8வது பெயர் நான் தான்டா காண்டிமே. இவன் தான் நம்ம பிள்ளையார் கோயில ஆண்டியப்ப. கையில கடிச்சு அடிச்சுட்டே ஆமா. அடி, அடி. 8வது காண்டிமன். காண்டிமன். 9வது பெயர் என்ன? என்ன பேர்? ஆனால் அழகு மன்னன் ஆ. அற்புத மகாராஜன் என்பைராஜு. மூக்குல பொருள். என் பெயர் என்ன? என்ன பேர்? என் பெயர் பார்த்திபன் அர்ஜுனன். இப்படி அர்ஜுனனாக இருந்தாலும் பேரா 11. அழகு எத்தனை? 12. 12. உயர்ந்த நெத்தி, நெற்றி. ஒளிவிழி பார்வை, பார்வை. பாதத்திலே செந்தாமரை, மறை. தொப்பில் இருமாணிக்கம், மாணிக்கம். தோளிலே துளசி மாலை, மாலை. பல்லில் பரசு வீணை, வீணை. நாவில் நட்சத்திரம், நட்சத்திரம். ஏர் நெற்றி, நெற்றி. எதிர்ரோமம், ஓஹோ. கழுத்தில் உத்திராட்சம், உத்திராட்சம். வலங்கால் விடுதண்டை, தண்டை. வலது ஒரு முதல் பாத்திரம் 5 மச்சரேகை தெரியுமா? ஆமா ஆமா தெரியுது. இந்த கொச்சிராக்கு மச்சரா மச்சரா ஆட மச்சராகியா ஒரே முட்டு மச்சான் தாடி மாதவா, மகாராஜ். இப்படி முன்னழகு பின்னழகு படைத்த ஆண்டழகன் அர்ஜுனன் என் பெயராகும். இப்படி 11 பெயர் 12 அழகு படைத்த அர்ஜுனனாக இருந்தாலும் இருந்தாலும் ஐவரையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யார் சாமி? அம்மா அம்மா கீழே விழுந்துடா சாமி. மண்டை உடைஞ்சு போயிரு. கூத்தாடிக்கு மண்டை உடைச்சுடா. தாளே, அம்மா. என் மாதா பெயர் என்ன? என்ன? எனக்கு மொத்தம் 2 அம்மா. யார் யார்? என்ன பெத்த எங்க அம்மா பேரு குந்தமாதேவி. குந்தி தேவி. எங்க சின்னம்மா பேரு மந்தார தேவி. உங்க அப்பா யாருங்க? பாண்டு மகாராஜன். இப்படி மூவருக்கும் ஆ. பாண்டவர் 5 பேர் பிறந்தோம். சரி சாமி. இதுதான் என் வாழ்க்கை. அருமைதாங்க. அப்படி ஐவரும் பிறந்திருந்தால ஒரு ஆண்மகனாக பிறந்திருந்தால் காலத்துல கல்யாணம் ஆயிருக்க வேண்டும். ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? கேட்டாயே கேளா. கேட்டாலே கேட்டாயே ஒரு கேள்வி. அகில உலகத்தில் அர்ஜுனன் என்னை பார்த்து கல்யாணம் ஆகிவிட்டதா என்று. ஆமா. ஏய், ஓய். எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. எத்தனை பொண்டாட்டிங்க? 8 பொண்டாட்டிங்க. அக்கால உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏண்டா? ஒருத்தர் அப்படிதான் 16,110ங்கிறாரு. நீ வந்து 8 கொண்டாட்டிங்கிறியே. ஆமா. இல்ல உங்களுக்கு எல்லாம் இருமலியா வச்சிருக்குது ஆயுதா? என்னது? எல்லாம் அதுதான். மாதவா, யார்? என் முதல் மனைவியா? யார்? பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பத்தினி பாஞ்சாலி முதல் மனைவி. ஓ, பாஞ்சாலி. 2வது சுபத்திரை, சூத்ரா. 3வது அல்லிமகாராணி, மாறி. மாணி, இல்ல ராணி. ஆமா, அல்லிவரன். 4வது நாகக்கண்ணி, நாகக்கண்ணி. 5வது பவளக்கொடி, ஆயாயிரி மேல நீ பொயில கடி. வயல கடிக்குதா, 6வது போகவதியா, போகவதியா. 7வது இலக்கண்ணி, எங்க ஆயா பூல கண்ணி. 8வது எட்டாவது. எங்கள் மொழியா. மின்னலொலி. கணக்கில் உள்ளது 8 பட்ட ஸ்திரீகள். அப்புறம்? கணக்கெல்லாம் பூத்தியா நிறைய வச்சிருக்கிறா. அக்கால வலி கொடுக்கல தலைவு குஞ்சில மச்சிருக்க மாட்டேங்குது. ஆமா. எனக்கு ஒரு கிளவி கூட மாட்ட மாட்டேங்குது. பூத்தியா அந்த கணக்கிலையா சொல்ல முடியும்? என்ன அப்படி? மண்ணு கையில பார்க்கலாம். ஏன் சாமி? எடு. இந்த மணல ஒவ்வொன்றும் எண்ணு பார்க்கலாம். என்ன பார்த்தா கிறுக்குமா தெரியுதா? எவனாவது மணல எண்ண முடியுமா சாமி? என்ன முடியுமா? என்னதான் முடியாது. அத்துடைய அகராதி வாழ்க்கையில் எப்படி எப்படி இருக்கிறது? ஆற்று மணலை எடுத்து அதை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து விடலாம். ஆ. ஆனால் ஆ. இந்த அர்ஜுனன் பூத்தியாமார்களை எண்ணவே முடியாது. அது மட்டும் தானே ஏதோ இருக்குதா? எனக்கு பட்ட பேர் வச்சாங்கப்பா. பட்ட பேர் வருதா? ஆமா. எப்படி? பெண்டிகை கல்லன் பிடிமருந்துக்காரன், பூத்தியா கல்லன் கொடிமருந்துக்காரன். ஆ. கல் உரலுக்கு பாத்தியா? ஆட்டாங்கட்டு. கல் உருளைக்கு புடமை கட்டிருந்தால் அதை 9 முறை அவுத்து பார்ப்பேன். எதுக்கு? ஆம்பளையா பொம்பளையான்னு பாக்க. நான் தள்ளி நிக்கிற ஜட்டி கிட்டு உருவி பாத்துறாங்க. அப்புறம் வம்பு குழாய் வந்து தகல குழாயிர மாட்டேங்குது. இப்படி ஆ. முறையில்லாத பெண்கள் கூட முறையற்றும் ஆசைப்படுவதற்கு அர்ஜுனாக இருந்தாலும் இப்படி 11 பயிர்கள் 12 அழகு 10 கொண்டாடி 9 கொண்டாடி 8 பட்ட ஸ்திரீகள். 8 கொண்டாடியோட இப்படி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களே. இப்படி அவட்ட பாண்டவருக்கு எதிரி யாராவது இருக்கிறார்களா? பாண்டவருக்கு இருந்தால் அனைவருக்குமே தெரியும். தெரியும். என் பெரியப்பா வீட்டு பிள்ளைகளாகப்பட்ட ராசவனுக்கும் காந்தாரி அமைக்க பிறந்தாரே கவர்வர் 100 பேர். 100 பேர். அந்த 100 பேர் தான் எனக்கு எதிராளிகள். டேய், 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 டேய். ஆமா 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 சாமி. உலகத்தில் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய கண்ணன் பரந்தாமன் சொல்லிக்கொண்டேதான் இருந்தார் உங்களுடைய பகை பற்றி. கையினால் பகடையாடி காடுவன ஓட்டி வைத்தார். ஏய். ஒரு சூதினால் பகடையாடி தோற்கடித்தார் பாண்டவரை. ஏய். பகடை என்ற தாய விளையாட்டின் மூலமாக நாடு, நகரம், நவநீத செங்கோல், ஆளுப்படை, கட்டிய மனை முதற்கொண்டு ஏய். பகடையிலே அண்ணா தர்மராகப்பட்டவர் தோற்றுவிட்டார். ஏய்.
எப்படி சாமி? துரியோதன இட்ட கட்டளை எப்படி? ஆமா, துரியோதன கட்டளை எப்படி? அப்படி வனவாச போக சொல்லி துரியோதனுடைய கட்டளை. ஆமா, ஆமா. முதலாவது என்ன வனம்? என்ன வனம்? முதலாவது சூரியவனம், சூரியவனம். இரண்டாவது ராமரிஷி வனம், மூன்றாவது முடுக்க மகாரிஷி வனம், நான்காவது காலமகாரிஷி வனம், ஐந்தாவது சைந்தவன் வனம், ஆறாவது காமதேனு பர்வதம், ஏழாவது இந்திரவன் வனம், எட்டாவது குருமுனி, ஒன்பதாவது ரோமரிஷி வனத்திலே காலடி எடுத்து வச்ச பாண்டவர். சரி, என்ன அப்ப நடந்தது? ரோமரிஷி பார்த்து சொன்னார் எப்படி? ஏய். பாண்டவரே 13 26 வருஷம் சுத்தினாலும் சரி துரியோதன் நாடு தர மாட்டான். மாட்டான். 50 ஒருவன் அருந்தவம் இருக்க வேண்டும். பாண்டவர்கள் ஒரு பரமனை போரி தவத்திற்கு சென்றால் மட்டுமே நூலால் பிறந்த 108 தேனை அழிக்க முடியும். அப்படின்னு சொல்ல பாசு பதாஸ்திரத்தை பெற வேண்டுவதற்காக பார்த்தியவன் அர்ஜுனன் தவத்திற்கு சென்று எங்க போறீங்க? இலங்கை ஆண்டு வரக்கூடிய காணப்பட்ட சிவபெருமானத்திலே நேருக்கு நேராக நின்று நான் பாசுபத அஸ்திரத்தை பெற்று வந்தேன். பாசுபத அஸ்திரத்தை பெற்று வந்து ஒரு வருடம் முடிந்து விட்டது. மாதவா, இருந்தாலும் அஸ்திரத்தை வாங்கிய பிறகு இந்த அஸ்திரத்திற்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இது எப்படி பலிதமாகும் என்று அதனாலே மாமனாகப்பட்ட மாயவர் எம்பெருமாளை பார்க்க வேண்டும். மாமா